அனைவருக்கும் வணக்கம். மகா தனயோகம்னா என்ன? யார் கோடிகள்லாம் சம்பாதிக்க முடியும்? சனி எப்படி இருந்தா யோகம் செய்யும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாவே சனினாலே ஒரு பாவகிரகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சனி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, அவங்க கடின உழைப்பாளியா இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாரிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு போயிடும். இதே சனி நல்ல நிலைமையில இருந்ததுன்னா, அவங்க நெறைய பேருக்கு இவங்க வேலை குடுப்பாங்க, சம்பளம் குடுப்பாங்க. ஸோ சனிங்கிறது அது ஒரு ஜாதகத்தில ரொம்ப முக்கியமான கிரகம். அது ஒரு பாவ கிரகம். அது சனினால நமக்கு எந்த பயனுமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட முடியாது. அந்த சனிங்கிற கிரகம் நல்லா இருந்ததுன்னா, அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போய் நெறைய பேருக்கு வேலை குடுக்குற அளவுக்கு பெரிய தொழில் அதிபரா போய் உட்கார அமைப்பை அந்த சனி குடுத்துரும். ஸோ உங்க ஜாதகத்தில சனி எப்படி இருந்தா யோகமா அமையப்போகுது அப்படிங்கிறத பத்தியும், மகா தனயோகம் யாரெல்லாம் கோடிகள்ல சம்பாரிக்க முடியும்? அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோக பாக்கியம் இருக்கும். அவன் ஆயிரங்கள்ல சம்பாரிக்கிறோமா, லட்சங்கள்ல சம்பாரிக்கிறோமா, கோடிகள்ல சம்பாரிக்கிறோமா அப்படிங்கிற வரைமுறை அவங்க ஜாதகத்தில இருக்கும். அதுக்கு உட்பட்டு தான் அவங்களால சம்பாத்தியம் பண்ண முடியும். என்னதான் ஆசையும் லட்சியமும் இருந்தாலும் நமக்கு குடுப்பினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியும். நம்ம ஜாதகத்தில் கோடிகளில் சம்பாதிக்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது பலித்தமாகும். எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் அது அமையிறது கிடையாது. அதுக்கிற யோக பாக்கியங்கள் உள்ளல் மட்டும்தான் அதில் பெரிய லெவலில் சக்ஸஸை நோக்கி போகிறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தையே எடுத்துங்க. இது நமக்கு ஆன்லைனில் நம்மளை பெங்களூர்லேருந்து நமக்கு தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகர் தான். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மகா தனயோகங்கிறது 2, 11, 9 குரு இவங்களெல்லாம் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகுறது ஒருத்தர் தொடர்பு கொண்டதுன்னா அது மகா தனயோகமாக வேலை செய்யும். நிறைய பொருளாதாரத்தை சம்பாரித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக வர்ற அமைப்பு இது கொடுத்துரும். இதுக்கு லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் இடம் தொழில் அமைப்பு இல்லையா? அப்போ 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் அதிபதி இல்லை 10ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கணும். இதில் கர்மக்காரகன் சனியும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்போ தான் இவங்க வேலை தொழிலை நோக்கி உயர்நிலைக்கு போக முடியும். ஒரு ஜாதகம் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னா உங்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 2, 9, 11 இந்த அதிபதிகள் இதையெல்லாம் பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு உயரத்துக்கு போவாங்க, எவ்வளோ பெரிய சம்பாத்தியம் பண்ணி செட்டில் ஆவாங்க, அவங்க ஆயிரங்களில் சம்பாதிப்பாங்களா இல்லை லட்சங்களில் சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. இதில் 11ஆம் அதிபதி சனியும் 2ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து அதை குரு பார்க்குறாரு. இதில் 2, 11, 9 கனெக்ட் ஆகிடுச்சு. இதோட குருவும் இந்த 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இவர் ஆட்டோமேட்டிக்காக குருவும் இதில் கனெக்ட் ஆகிறாரு. இதில் மகா தனயோகங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பிலேயே இருக்குது. எந்த ஒரு யோகம் இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா அந்த திசை வந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பெரிய லெவலில் அது வேலை செய்யாது. எத்தனையோ நிறைய கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம், நிறைய விஐபி ஜாதகமாக இருக்கிறவங்க கிராமங்களில் ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான திசாபத்திகள் அந்த பருவ வயசில் வர்றது கிடையாது. 50 வயசுக்கு மேலே மகா தனயோகம் வேலை செஞ்சு எல்லாரும் கோடீஸ்வரர் ஆக முடியாது, எல்லாரும் பெரிய தொழிலதிபர் ஆக முடியாது. அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனையை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது எல்லாரும் அந்த அளவுக்கு பெருசாக வெளியில் வர்றது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகா தனயோகங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்குது. இதில் லக்னாதிபதியும் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தை பார்த்து லக்ன கேந்திரத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறது லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புக்கு போயிடுது. இதில் 10ஆம் அதிபதியும் சனியாகி அவர் குருவோட வீட்டில் சுக்கிரனோட இருந்து குருவால் பார்க்கப்படுறார். இங்கே 10ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங் ஆகிட்டார். இதில் சனி தொழில்காரகன் சனியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஸோ இதில் உங்களுக்கு மகா தனயோகம் இருக்குது. சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு நல்ல யோகமான ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா சனியும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகங்கிற அமைப்பு வந்துடுது. மகா தன யோகம் இருந்து அதுலேயே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது இன்னொரு ஸ்பெஷலான ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி வர ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. இந்த சனி புத்தியில் தான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி திசையில் 11ஆம் அதிபதி புத்தி சனி புத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு இருக்குது சார். நீங்கள் புதுசு வேலை தொழில் நிறைய பேர் வேலைக்கு எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது சார் அப்படின்னு தான் நான் பலன் சொன்னேன். ஆமாம் சார், நான் சனி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ஆன்லைன் ஓரியன்டான ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஆள் எடுக்கிறது தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறது தான் உங்களை கான்டாக்ட் பண்ண அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் திசையும் நடந்து அந்த அமைப்பும் வர்றதுனால இப்போ உங்களுக்கு அந்த பெரிய லெவலில் சம்பாத்தியம் பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது இந்த ஒரு 3 வருஷத்துல உங்களுக்கு பலித்தமாக போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி திசையில் 11ஆம் அதிபதி புத்தி நடக்க போகுது. இந்த காலகட்டம் ரொம்ப யோகமாக செயல்படுற காலமாக இவங்களுக்கு வரப்போகுது. சரி, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பாவங்களை பார்க்கணும். அந்த பாவங்கள் நல்லா இருந்தால் தான் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேயே உங்களுக்கு புதன், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. பொதுவாக சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருந்தாலே திருமணம் தாமதமாகவும் முன்னாடியே திருமணம் பண்ணால் அதில் பிரிவு, சண்டை, சச்சரவு சந்திப்பாங்க. இதில் உங்களுக்கு 2, 7
8ல் எல்லாம் செவ்வாய் சூரியன் இருக்கிறது ரொம்ப தோஷமாக வந்து ஜோதிடத்தில் கூறப்படுது. ஸோ உங்களுக்கு 7ஆம் இடத்துலேயே வந்து இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தாமத திருமணம் இன்னொரு வரையும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை. எப்போ திருமணம் அப்படிங்கிறத பற்றியும் இவங்க கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து சுக்கிர திசையே நடந்தாலும் அதை வந்து சனியோட சேர்ந்துருக்கிறதுனால அந்த சனி புத்தியில் தான் இவங்களுக்கு வந்து திருமணம் தாம்பத்தியத்தை கொடுக்கணுங்கிற அமைப்பு வந்துடுது. இதில் உங்களுக்கு வந்து குரு பார்த்து சனி அப்படிங்கிறதுனால இவரது வந்து குழந்தையும் அவர் தான் கொடுக்க போகிறாரு. இந்த குரு தசை சுக்கிர தசையில் சனி புத்தியில் இவங்களுக்கு திருமணம் நடந்து குழந்தையும் பிறக்கிறதுக்கான அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து தொழில் வேலையில் இவங்க நிறைய பேருக்கு ஆள் எடுத்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு யோகமான காலமாகவும் இந்த ஒரு 3 வருஷம் அமைய போகுது. இந்த ஜாதகமே வந்து யோகமான ஜாதகம். அதுக்கான திசா பற்றி வந்ததுனால அடுத்த ஒரு 3 வருஷம் இவங்களுக்கு ரொம்ப கோல்டன் பீரியடாக இருக்க போது இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறாங்க. சனி வந்து குரு சுக்கிர தொடர்பு பட்டு நல்ல நிலையில் மட்டும் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டாக்கா அந்த தசாபத்தி வரும்போது அவங்க தொழிலில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு போவாங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியாக வர்ற அமைப்பை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துரும். அதே சனி ராகு செவ்வாய் இவங்க இந்த தொடர்பெல்லாம் ஏற்பட்டு பாவத்துவமாக இருந்ததுன்னா அந்த திசையில் ரொம்ப சிரமப்படுவாங்க. உடலில் உழைச்சி ரொம்ப உடலில் வருத்தி சம்பாதிக்கிற அமைப்பை கொடுத்துரும் அந்த சனி. ஸோ இந்த ஜாதகத்தில் சனி வந்து சுக்கிரன் குரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சனி வந்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற சனியாக வந்து செயல்பட போகுது. சனிங்கிறது ஒரே கிரகம் தான், ஆனால் 2 ரோல் பண்ணும். பாவத்துவமாக இருந்ததுன்னா இவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. சுபத்துவமாக இருந்ததுன்னா இவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புங்கிறது வந்துடுது. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.